அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடத்தின் தயாரிக்கப்பட்ட வினாக்கள், அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 3வது பாடம் இயற்கணிதம். இந்த பகுதியில் 20 வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வினா எண் 26, 1/x + 1/y = 2 மற்றும் 1/x - 1/y = 4 ஆகியவற்றின் தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், 1/x வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், அதேமாதிரி 1/y பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு என்னவா மாறும், a + b = 2, a - b = 4. இது ஒன்றாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு எடுத்து கூட்டினோம்னா 2a = 6ன்னு வரும். a = 3ன்னு கிடைச்சிடுது. அதை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a வேல்யூவை ஒன்றாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 + b = 2, b = 2 - 3 - 1 வந்துடும். இப்போ நம்ம a b வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு xy வேல்யூ தான் வேணும். அப்போ இதை தலைகீழாக மாற்றினா x = 1/3, y = -1. இந்த ஆன்சர் நமக்கு முதலாவது விடையாகவே கொடுத்துருக்கு. x = 1/3, y = -1 அப்படின்றது. அடுத்து வினா எண் 27, 2k, 2k + 1, 2k + 5. இங்கு k belongs to n ஆகியவற்றின் மீ போ மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் அடிமானம் 2 2ன்னு இருக்குது. அடுக்கில் எது அதிகபட்சமாக இருக்குதோ அதுதான் மீ போ மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 2k + 5 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. இது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயே மீ போ வா அப்படின்னு கேட்டிருந்தா 2k குறைந்தபட்ச அடுக்கு இருக்கிறது, அதாவது 2 அடுக்கில் குறைந்தபட்சமாக இருக்கிறது 2k. அப்போ அதுதான் சரியான விடையாக இருக்கும். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் மீ போ மா 2k + 5 அப்படின்றது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சரியானது. அடுத்து வினா எண் 28, a² / a² - b² + b² - a² சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சுருக்கணும். எப்படி சுருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அடிமானம், அதாவது பகுதி ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம். a² - b². இங்கே b² - a² இருக்கு இல்லையா, இது ஒரு மைனஸ் வெளியே எடுக்கிறப்போ நமக்கு என்னென்னு வந்துடும், இதே மாதிரி பகுதி ஒரே மாதிரி வந்துடும். a² - b² வந்துடும். இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு மைனஸ்னு வந்துடும். a² - a² - b² - b² - b² வந்துடுச்சு. பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாம். a² - b² அப்படி எழுதிக்கிட்டு மேலே a² - b² வரும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் 1ன்னு வரும். ஆன்சர் 4வது விடை இது சரியானதாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 என்பது தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 29, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு x - 4 × x + 3 / 3x - 12 மற்றும் அதன் நீளம் x - 3/3 எனில் அதன் அகலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பு இது கொடுத்துருக்காங்க. நம்ம பரப்புக்கான ஃபார்முலா L × Bன்னு போட்டுட்டா x - 4 × x + 3, கீழே 3 பொதுவாக வெளியே எடுக்கலாம். 3 எடுத்துட்டா x - 4 3 12, அதாவது இப்படி வந்துடும். இப்போது நமக்கு L கொடுத்துருக்காங்க, நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, x - 3/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம B தான் கண்டுபிடிக்கணும், அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது B மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் x - 4 × x + 3 / 3 × x - 4, இது தலைகீழாக மாறும். 3/x - 3ன்னு மாறும். x - 3க்கு x - 3 இல்லை, 3க்கு 3 கேன்சல், x + 3 x + 3 கேன்சல், இது கேன்சல் ஆகாது. அப்போது நமக்கு x + 3/x - 3 அப்படின்னு கிடைக்கும். படிக்க வேண்டிய ஆன்சர் x + 3/x - 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது 2வது ஆப்ஷனில் இருக்குது.
செவ்வகத்தின் அகலம் எக்ஸ் ப்ளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து வினா எண் 30. 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் ஒய் ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 18 ஒய் ப்ளஸ் 9 வர்க்க மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா அடிப்படைக்கு மாற்றி வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர்டு 16 எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி எழுதிக்கலாம், 9 ஒய் ஸ்கொயர்டு அப்படி எழுதிக்கலாம். சி ஸ்கொயர் டேர்முங்கிறது பார்த்திங்கன்னா 9 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் எழுதிட்டா 9 3 ஸ்கொயர்னு கூட எழுதலாம். அதனால் அப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் 24 எக்ஸ் பை ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 18 ஒய் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 4x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். இங்கே 2ab டேர்ம் வரணும் இல்லையா, ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ டேர்ம் என்ன இருக்குது 4x இன்ட்டு பி டேர்ம் என்ன இருக்குது 3y, இது மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே மைனஸ் வரணும். அதனால் இது ரெண்டில் எதுக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறத அடுத்த டேர்மில் கண்டுபிடிக்கலாம். 18y ரெண்டாவதாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 18 எப்படி பிரிக்கிறோம் 2 இன்ட்டு அடுத்த 2 டேர்ம், அதாவது பிசி டேர்ம் வர மாதிரி 3y இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 2ca டேர்ம், 2cங்கிற இடத்துல 3 இருக்கு இல்லையா, 3 ஏங்கிற இடத்துல 4x மாதிரி எழுதிக்கிட்டு இப்போது மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது. எங்கே இருக்கிறப்போ ஒயிட் டேர்ம் இருக்கிறப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அதனால் நம்ம எங்கே மைனஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸ் 3y அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் மைனஸ் 3yன்னு கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு மைனஸ் 24 எக்ஸ்ஒய்ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் 18y கரெக்டாக வருது. இது இந்த ஃபார்முலா அடிப்படையில் இருக்கனால இது இப்படி மாற்றி எழுதலாம். என்னென்னு மாற்றி எழுதலாம், a 4x ப்ளஸ் b 3y ப்ளஸ் c, அதாவது இங்கேயும் மைனஸ் மாற்றிக்கணும், 3 த ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கு நம்ம வர்க்க மூலம் எடுக்கணும். வர்க்க மூலம் எடுக்கிறப்போ ரூட் பண்ணோம்னா 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 அப்படின்னு கிடச்சிரும். இது 4x ப்ளஸ் 3 மைனஸ் 3y ப்ளஸ் 3ங்கிறது முதலாவது விடையாக இருக்குது. இதுதான் சரியான விடை. இந்த வினாவுக்கான சரியான விடை 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3 அப்படின்றது முதலாவது விடையாக இருக்குது. இதுதான் சரியான விடை. எண் 31. 9/y ப்ளஸ் 4/x சமம் 12 ரூட் ஆஃப் xy. x greater than 0 y greater than 0 எனில் 3 ரூட் x மைனஸ் 2 ரூட் y சமம் என்னன்னு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுருக்கணும்னா எப்படி சுருக்கலாம், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9xன்னு வந்துடும். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4y வந்துடும் பை xyன்னு வந்துடும். ஈக்குவல் டு 12 பை ரூட் ஆஃப் xy. அதுக்கு அடுத்தது 9x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா 12xyன்னு வரும் பை ரூட் ஆஃப் xy. இதில் ரூட் ஆஃப் xy கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி 12 ரூட் ஆஃப் xyன்னு இருக்கும். அதாவது 9x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் xy. இது இந்த பக்கம் வந்துடலாம். 9x ப்ளஸ் 4y மைனஸ் 12 ரூட் ஆஃப் xy சமம் 0. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்புக்கும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது. அதை வச்சு தான் இதுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். 3 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ரூட் ஆஃப் ஒய். இப்படி இதனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்னென்னு கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணோம் 9 ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ்ஸு ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகும். சரி, அதாவது ஏ ஸ்கொயர் டேர்ம் போட்டாச்சு. அடுத்து பி ஸ்கொயர் டேர்ம், அதாவது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்ஏ ஸ்கொயர் ரூட் ஒய் ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒய்ன்னு வந்துடும். மைனஸ் 2ab டேர்ம், 2ab டேர்ம்னா இது இப்போ இருக்கிறோம் 2 3 6 6 2 12 ரூட் ஆஃப் எக்ஸ்ஒய் இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் இதுக்கும் தொடர்பு வந்துடுச்சு இல்லையா.
இதே ஆன்சர் தான் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு 0. அப்போ இதுக்கான ஆன்சரும் நமக்கு 0ன்னு தான் வரும். ஸோ 3 √x மைனஸ் 2 √y இதனுடைய மதிப்பு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது நமக்கு 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது விடை இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 32. 3x² மைனஸ் 10x + k = 0 எனும் சமன்பாட்டின் ஒரு மூலம் 1/3 எனில் k இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான வினா தான். 3x² மைனஸ் 10x + k = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மூலம் x = 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மூலம் x = 1/3ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த x வேல்யூங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 3 × 1/3 the whole square minus 10 × 1/3 plus k = 0. 3 × 1/3 ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை கீழே இறக்கிக்கலாம். மைனஸ் 10 × 1/3 plus k = 0. ஸ்கொயரில் ஒரு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 மைனஸ் 10/3 plus k = 0. இது சுருக்கிறப்போ நமக்கு கீழே பாருங்கள், இந்த 2 நம்பருக்கும் 3 வந்து பகுதி ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தொகுதியை கழிச்சிக்கலாம், இங்கே கழித்தல் இருக்கிறதுனால. மைனஸ் 9/3ன்னு வரும். ப்ளஸ் k = 0. இது கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 3 ப்ளஸ் k = 0ன்னு வரும். அதிலிருந்து நம்ம k மைனஸ் இந்த பக்கம் தான் ப்ளஸ் 3ன்னு கொண்டு வந்துடலாம். k மதிப்பு தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. k மதிப்பு 3ன்னு கிடைக்குது. இது 3வது விடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு சரியான விடை 3வது விடை, k = 3. அடுத்து வினா எண் 33. ஆல்ஃபா + பீட்டா = 14 மற்றும் ஆல்ஃபா - பீட்டா = 2√3 எனில் ஆல்ஃபா பீட்டா சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா + பீட்டா = 14, ஆல்ஃபா - பீட்டா = 2√3ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இந்த பக்கம் 14² போட்டுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ α² + β² + 2α பீட்டா சமம் 196ன்னு கிடைக்கும். இது ஒன்றா சாப்பாடு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை ஆல்ஃபா - பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறப்போ 2√3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இல்லையா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி a², அதாவது α² + β² மைனஸ் 2α பீட்டான்னு வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 3, 4 3 12ன்னு வரும். இது 2வது ஈக்குவேஷன். இது ரெண்டையும் கழிக்கிறோம். 1வது சமன்பாட்டிலேருந்து 2வது சமன்பாட்டை கழிக்கிறோம். கழிச்சோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும், α² கேன்சல், β² கேன்சல். கழிக்கிறப்போ இது வந்து குறி மாறும், ப்ளஸ்ன்னு மாறும். 4α பீட்டான்னு வந்துடும். இதை கழிக்கிறப்போ 4 8 1 184ன்னு வரும். ஆல்ஃபா பீட்டா மட்டும் தான் நமக்கு தேவை. 184 4ஆல் வகுக்கணும். 4 4 16, மிச்சம் 2 24, 6 4 24 அப்படின்றது சரியான விடை. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 46. இது 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரியான விடை. அடுத்து வினா எண் 34. 6x² y, 9x² y z³ 12x² y² z ஆகியவற்றின் மீப்போமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இதே போல் ஒரு வினாவாக பார்த்துருக்கோம். மீப்போமா அடுக்கில் அதிகபட்சமாக இருக்கிறது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாதிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 2 × 3, 2 3 6 இல்லையா அப்படின்னு பிரிச்சிடலாம். 9 3 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். x² y z³ 12 2 × 2 2 4, 4 3 12 இப்படி பிரிச்சுக்கலாம். x² y² z. இப்போது 2 × 3 x² y, இது 3 ஸ்கொயர் x² y z³, இது 2 ஸ்கொயர் × 3 x² y² z அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். மீ போ மான்னு கேட்டிருக்காங்க. மீ போ மான்னா அடுக்கு அதிகபட்சமாக இருக்கிறது. இப்போ 2ன் அடுக்கில் எது அதிகபட்சமாக இருக்குன்னா 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் ×
3 அடுக்கு எது அதிகபட்சமாக இருக்குன்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர். எக்ஸின் அடுக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு தான். அடுத்தது ஒய்யின் அடுக்கில் ஒய், இது ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்டு தான் அதிகமாக இருக்குது. இசட்னு அடுக்கில் இதில் இல்லை, இதில் இசட் கியூப், இது இசட் கியூப் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இசட் கியூப். இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 9 36 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப் அப்படிங்கிறது சரியான விடை. இது 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான சரியான விடை 3வது விடை. அடுத்து வினாயன் 35. எக்ஸம் 4 எனில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 3 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் 3 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். என்னென்னு வரும் ஆன்சர்? மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் 9 இது இன்ட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு 1, அதாவது ரூட் 36ன்னு வரும். 36க்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 வரும் இல்லையா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இதில் நமக்கு 3வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 தான் இருக்குது. அதனால் இந்த 2 விடைகளும் இதற்கு சரியான விடையாக வருது. 3 மற்றும் 4 இந்த 2 ஆப்ஷனுமே இதுக்கு சரியானதாக இருக்குது. அடுத்து வினாயன் 36. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 14 எனும் இருபடி பல்லுறுப்புக்கோவையை ஒரு முழு வர்க்கமாக மாற்றிட பின்வருவனவற்றுள் எதனை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெருக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14 எக்ஸ், அதாவது நமக்கு என்ன ஃபார்மேட் வடிவத்தில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் முழு வர்க்கம். அப்படின்றப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் கொண்டு வருவோம். முழு வர்க்கமாக இருக்கப்போ ரூட் எடுக்கலாம். இந்த வடிவத்துக்கு கொண்டு வர்றது முக்கியம். இப்போது நமக்கு ஏ ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, 2ab டேர்ம் இருக்குது, பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது இது எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 14x இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ 2ab பிங்கிற இடத்துல 7ன்னு இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா 7 ஸ்கொயர் போட்டுக்கணும் இல்லையா? இப்போ இதை மாற்றிருக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ எதை கூட்டினோம்னா முழு வர்க்கமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலேட் வடிவத்துக்கு வரணும்னா 7 ஸ்கொயரை கூட்டணும். இப்போ 7 ஸ்கொயர் கூட்டுறப்போ 7 ஸ்கொயர்னால் 49. இப்போ 49 கூட்டணும். இது 4வது விடையாக கொடுத்துருக்காங்க. 49 கூட்டினா தான் அது முழு வர்க்கமாக வரும். 4வது விடை இதற்கு சரியான விடை. இந்த வினாவுக்கு சரியான விடை 49, 4வது விடை. அடுத்து வினாயன் 37. ஆல்ஃபா மற்றும் ஆல்ஃபா ஸ்கொயர்டு என்பவை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 8 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் எனில் பியின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏ. ஏ மதிப்பு 1ன்னு வந்திருக்கு, ப்ளஸ் பின்னு வந்துடும். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் மூலங்களின் பெருக்கல் சமம் சி பை ஏ. சிங்கிற இடத்துல 8 இருக்குது, பை 1 8ன்னு வந்துடும். இதிலிருந்து ஆல்ஃபா மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 8, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ங்கிற மதிப்பு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பிக் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா மதிப்பு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு பி. 6 ஈக்குவல் டு பி. பியோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைக்குது? 6. 6 என்பது நமக்கு எத்தனாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான சரியான விடை 3வது ஆப்ஷன் 6. அடுத்து வினாயன் 38. ஏ எனும் அணியின் வரிசை 3/4 மற்றும் பி எனும் அணியின் வரிசை 5/3 எனில் அவற்றின் பெருக்கல் பிஏயின்
நிரல் நிறை மாற்று அணியின் வரிசை. யோட வரிசை கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஏவின் வரிசை. அப்போ பிஏவின் வரிசை கண்டுபிடிச்சோம்னா எப்படி மாற்றலாம்? 5/3, இங்கே 3/4, இந்த 2 நிரல் நிறை, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நமக்கு பிஏவின் வரிசை என்னவோ வரும் அப்படின்னா 5/4ன்னு வரும். இதில் பிஏவின் வரிசை கேட்கல, பிஏவின் நிரல் நிறை மாற்று அணியின் வரிசை. நிரல் நிறை மாற்று அணியோட வரிசை என்னவோ வரும் அப்படின்னா 4/5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. இது 2வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது விடை இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 39. -1 -2 4 இந்த அணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அணி 2a - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட மதிப்பு -10 அப்படின்னு வந்திருக்கு அணி வடிவில். எனில் ஏயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் அணியையும் 2வது அணியும் பெருக்கி வர அணிக்கு சமப்படுத்தி ஏ மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இதை பெருக்கிட்டோம்னா இப்படி வரும் அப்படின்னா -2 -(a) -2a -(+) -4 12. இது மாதிரி ஒரு உறுப்பு இருக்கிற அணியாக நமக்கு கிடைச்சிடும். இது நம்ம கூட்டினோம்னா -14 -2a = -10 என்ற அணி வரும். இங்கே இருக்கிற உறுப்பு இங்கே இருக்கிற உறுப்புக்கு சமப்படுத்தணும்னா -14 -2a = -10. எல்லா இதுலேயுமே மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ +14 + 2a = 10ன்னு கிடச்சிடும். 2a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 10 - 14ன்னு வரும். -4. நமக்கு a தான் வேணும். a = -4 2ஆல் வகுக்கிறப்போ -2ன்னு கிடைக்கும். -2ங்கிறது நமக்கு 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது விடை தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினா எண் 40. அணி A = aij 2/2 வரிசையுடைய அணி மற்றும் aij = i + j எனில் a அணியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ அணியை கண்டுபிடிக்கணும். ஏ அணி 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கிறனால a11 a12 a21 a22 அப்படிங்கிறது தான் இந்த அணியில் இருக்கிற உறுப்புகள். இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே மனக்கணக்காகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 1 i மதிப்பு 1 j மதிப்பு 1 1 1 கூட்டினா 2. இங்கே ij 1 2 கூட்டினா 3 2 1 கூட்டினா 3 2 2 கூட்டினா 4. அப்போ ஏ அணி வந்து நமக்கு 2 3 3 4 அப்படின்னு கிடைக்கிது. ரொம்ப எளிமையான வினா. 2வது விடை இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வது விடை இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 41. அணி A = 4 - 2 6 - 3 எனில் a² சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அணி கொடுத்துட்டு a² கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற உறுப்புகளை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. அணி பெருக்கல் முறையில் பெருக்கணும். 4 - 2 6 - 3 4 - 2 6 - 3 அணி பெருக்கல் தெரியும் இல்லையா? நிறை எடுத்துகிட்டு வந்து நிரலால் பெருக்கணும். ஃபஸ்ட்டு நிறை நிரல் அப்படின்னு வரணும். 4 4 16 - 12. அடுத்தது இந்த நிறை எடுத்து இது நிரலால் பெருக்கிறப்போ -8 -(-+6) அப்படின்னு வரும். இந்த 2வது நிறை ஃபஸ்ட்டு நிரல் பெருக்கிறப்போ 6 4 24 -3 18. அடுத்து இந்த நிறை நிரல் அப்படின்னு போடுறப்போ -12 + 9 அப்படின்னு வரும். ஆன்சர் நமக்கு 4 -2 6 -3 அப்படின்னு கிடைக்குது. ஏ அணியே மறுபடியும் ஆன்சராக கிடைக்குது. இந்த ஒரு மாதிரி சில கணக்குகள் மட்டும்தான் இப்படி அமையும். ஏ மதிப்பும் a² அணி ரெண்டுமே சமமாக வருது. இது மாதிரி சில நேரங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விடை நமக்கு 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 42. அணி A = 1 - 2 3 அணி B = -1 2 -3 அதாவது நிரல் அணி. A + B
டிரான்ஸ்போஸ் சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A ப்ளஸ் B டிரான்ஸ்போஸ். அப்போ நம்ம B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம். B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா நிரல் அணியாக இருக்குது, நிறை அணியாக மாறும். -1 2 -3. இப்போ இது ரெண்டும் கூட்டுறப்போ 1 -2 3 ப்ளஸ் -1 2 -3 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டுறப்போ நமக்கு 0 0 0 அப்படின்னு வர மாதிரி நிறை அணியாக கிடைக்கும். இது முதலாவது விடையாக கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கு முதலாவது விடை தான் சரியானது. அடுத்து வினா எண் 43. அணி A இன்ட்டு இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க 2 3 6 என்ற நிரல் அணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு 11 13 என்ற வடிவில் ஒரு அணி கிடைக்குது. அப்படின்னா அணி ஏயின் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ அணியோட வரிசை தெரியாது, ஆனால் இந்த அணியோட வரிசையை கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 3 நிறை ஒரு நிரல். இந்த அணியோட வரிசை, இந்த அணியோட வரிசை 1 2 2 நிறை ஒரு நிரல். இப்போது ஏ அணியோட வரிசை என்னவா இருக்கணும் அப்படின்னா 2 நிறை இருக்கணும், 3 நிரல் இருந்தால் தான் இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிட்டு 2/1 அணி வரிசையாக ஆன்சர் கிடைக்கும். அப்போது ஏ அணியோட வரிசை 2/3 தான் இருக்கணும். இப்போ அணியோட வரிசை 2/3ங்கிறது இரண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கு இரண்டாவது விடை தான் சரியான விடை. அடுத்த வினா எண் 44. 3/3 வரிசையுடைய அணியாக கொடுத்துருக்காங்க என்பது ஒரு டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அணி? அலகு அணியா, திசையிலி அணியா, சதுர அணியா, மூலைவிட்ட அணியான்னு கேட்குறாங்க. இதில் அலகு அணியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதன்மை மூலை வட்டத்தில் மட்டும் 1 இருக்கணும், மற்ற உறுப்புகளெல்லாம் 0 இருக்கணும். ஆனால் மற்ற உறுப்புகள் 1 வர மாதிரியும் இருக்குது, அதனால் அது இல்லை. திசையிலி அணியான்னா மூலை வட்டத்தில் 1 தவிர வேறு உறுப்புகள் இருக்கலாம், 5 ஒரே மாதிரி இருக்கணும், அதுவும் இல்லை. சதுர அணியா அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட வரிசை 3/3 நிறையும் நிரலும் சமமாக இருக்கிறதுனால இது சதுர அணி தான். மூலைவிட்ட அணியா அப்படின்னு பார்த்தா மூலை மட்டத்தை தவிர மீதி உறுப்புகள் 0 இருக்கணும், இது மூலைவிட்ட அணியும் கிடையாது. அப்போது இது என்ன அணி அப்படின்னு பார்த்தோம்னா சதுர அணி. சதுர அணிங்கிறது மூன்றாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த வினாவுக்கான சரியான விடை சதுர அணி, மூன்றாவது விடை தான் சரியானது. அடுத்து வினா எண் 45. x + y x - y 8 5. இந்த அணியும் 8 2 8 z எனில் இந்த அணியும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனில் x y z என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு அணிகளும் சம அணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன சமன்பாடு உருவாக்கலாம்? x + y = 8 x - y = 2. இது ரெண்டையும் கூட்டுறப்போ நமக்கு 2x = 10ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி y மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 5 + y = 8. அப்போது y = 8 - 5, yயோட மதிப்பு 3. அடுத்து z மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற உறுப்பும் இங்கே இருக்கிற உறுப்பும் சமமாக இருக்குது, அதனால் z = 5 அப்படின்னு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது x y z மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 5 3 5 5 3 5 என்பது சரியான விடை. இது முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் இயற்கணித பாடப்பகுதியில் உள்ள 15 கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் 4வது பாடமான வடிவியல் பாடப்பகுதியிலிருந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, எளிமையாக 100 மதிப்பெண் பெற முடியும். தொடர் பயிற்சியை வெற்றிக்கு வழி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷியோர்.